வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எல்ஜி C2 42 இன்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பிசி மானிட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. இதுக்கு முன்னாடி எல்ஜி பார்த்திங்கன்னா 48 இன்ச்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தது. பட் பிசி மானிட்டர்ன்றப்போ 42 இன்ச் இன்னும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ இது பிசி என்தூசியாஸ்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நிறைய நல்ல வரவேற்பு பெற்றது. ஸோ இப்போ அதோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். பார்த்திங்கன்னா போன வருஷம் மாடலோட இந்த வருஷம் மாடலில் வந்துட்டு கொஞ்சம் திக்கான பெசல் கொடுத்துருக்காங்க, லைக் ஃப்ளாட் பெசல். அண்டு பின்னாடி வந்துட்டு ஹாஃப் டிவி வரைக்கும் தான் வந்துட்டு அந்த எக்விப்மெண்ட் பேனல் இருக்கும். இதில் வந்துட்டு இப்போ ஃபுல் டிவிக்கும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதை வந்துட்டு ஒரு வேசா மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வால் மவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே வேசா மவுண்ட் ஹோல்ஸில் வந்துட்டு ஒரு கஸ்டம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அந்த டிவியோட வர இன்பில்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு அவ்வளோ ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, அண்டு கரெக்டான வியூவிங் பொசிஷனும் இருக்காது. ஸோ பிசி மானிட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்குன்றதுக்காக இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்புட் போர்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஐஓ பேனல் பார்த்திங்கன்னா 3 USB இருக்குது, 4 HDMI இருக்குது, 4மே HDMI 2.1, ஒரு ஈத்தர்நெட் போர்ட், ஒரு ஆப்டிக்கல் அவுட் ஆடியோக்கு, அப்புறம் 3.5 mm, அப்புறம் பழைய இதுக்கான கேபிள், இது கோஆக்சியல் கேபிள் அண்ட் கேபிள் டிவி இன்புட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட இன்புட்ஸ். ஸோ இந்த HDMIயில் வந்துட்டு ரெண்டாவது HDMI வந்துட்டு EARCன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடியோ ரிட்டர்ன் சேனல். ஏவி ரிசீவர்லாம் வச்சுருந்தா அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ HDMI 2 வந்துட்டு EARC கேப்பபிள். ஸோ இப்போ இது பிசி மானிட்டராக யூஸ் பண்ண போகிறன்றதுனால மோஸ்ட்டாக கேமர்ஸ் தான் இதை வாங்குவாங்க. ஸோ கேமிங் ஃபீச்சர்ஸ் இதில் என்ன இருக்குன்றத முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ டிவி வந்துட்டு கேம் ஆப்டிமைசர் மோடில் இருக்குது. கேம் ஆப்டிமைசர் மோடில் நீங்கள் செட்டிங்ஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா டிவியில் வந்துட்டு என்ன வரும்ன்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ செட்டிங்ஸ் பட்டன் அழுத்துறேன். ஸோ இந்த கேம் ஆப்டிமைசர் மோடோட கேம் பேனல் வரும். இதில் FPS, இப்போ கரண்ட் FPS என்ன, வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா, பிளாக் ஸ்டெபிளைசர் எந்த லெவலில் செட் ஆகிருக்கு, லோ லேட்டன்சி மோடு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டார்க் ரூம் மோடு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, மல்டி வியூ என்ன எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் கேம் ஆப்டிமைசர் செட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் செட்டிங்ஸ்ன்றது வந்துட்டு டிவியோட ஜென்ரலான செட்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம கேம் ஆப்டிமைசர் செட்டிங்ஸ்க்கு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஆப்டிமைசர் ஆன் மேலே போட்டிருக்கு, அதே மாதிரி FPS இதெல்லாம் இருக்குது. அண்டு கேம் ஜான்ரா வந்துட்டு ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இதில் FPS, RPG, RTS, ஸ்போர்ட்ஸ்னு 5 மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. பட் நம்மளுக்கு வேணும்னா ஸ்போர்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லை ஆர்டிஎஸில் வச்சுக்கலாம், எல்லாத்துலேயும் வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கலர் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பாருங்கள். ஸோ இது RPG, இது FPS. ஸோ பேக் டு ஸ்டாண்டர்ட். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நார்மலான டிவியிலே இருக்கிற செட்டிங்ஸ் தான். இது ரெடியூஸ் ப்ளூ லைட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எல்லோ டென்ட் கொடுக்கும். ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேம் டேஷ்போர்டுன்றதான் இப்போ வந்துச்சு இல்லையா, செட்டிங்ஸ் அழுத்தினப்போ அது. அண்ட் கேம் சவுண்ட்லாம் கேம் ரன் ஆகிறப்ப அதெல்லாம் எனேபிள் ஆகும். அண்ட் இந்த VRR G-Sync அண்ட் AMD FreeSync Premium, இது 2 தான் முக்கியமான ஃபீச்சர். ஸோ இதுக்காக தான் இது மெயினாக பிசி மானிட்டராக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பிக்சர் டேப்குள்ளே போனோன்னா இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. இப்போது இது நார்மல் மானிட்டர் சைஸ், அதாவது 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மானிட்டரில் விளாடுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வைட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9லேருந்து 21:9 இல்லை 32:9 மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் 21:9 வச்சுருக்கேன்.
ஸோ இது லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மானிட்டர், அதாவது 40 இன்ச் அல்ட்ரா வைட் மானிட்டர், அதுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம இந்த ஒயிட் ஸ்க்ரீன் மானிட்டர் வந்துட்டு போட்டதுனால இப்போ மேலேயும் கீழேயும் பிளாக் பார்ஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரீன் பொசிஷன் வந்துட்டு மிடில் இருக்கணுமா, இல்லை டாப்பில் இருக்கணுமா, இல்லை பாட்டமில் இருக்கணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாட்டமில் வச்சுருக்கேன், இப்போ டாப்பில் வைக்கிறேன். மிட்டு தான் டிஃபால்ட்டு. பட் எப்பயுமே பாட்டமில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஐ லெவலுக்கு இருக்கும், கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிவியோட ஆல் செட்டிங்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மோட் கேம் ஆப்டிமைசரில் இருக்குது, அதனால தான் கேம் டேஷ்போர்டு வந்துச்சு செட்டிங்ஸ் எடுக்கிறப்போ. இப்போ அதுலேருந்து மற்ற மோட்ஸ் பார்த்திங்கன்னா விவிட், ஸ்டாண்டர்ட், ஏபிஎஸ், சினிமா, கிரிக்கெட், கேம் ஆப்டிமைசர், ஃபிலிம் மேக்கர் மோட், ஐஎஸ்எஃப் எக்ஸ்பர்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபில்ம் மேக்கர் மோட் வச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி இது வீடியோ அதெல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு அது பக்காவாக இருக்கும். படம் பார்க்குறதுக்கோ இல்லை சீரீஸ் பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம டிவி ஸ்பீக்கர் சூஸ் பண்ணிக்கிறோம் சவுண்ட் அவுட்க்கு. ஸோ டிவி ஸ்பீக்கரை சூஸ் பண்ணால் தான் நிறையா சவுண்ட் ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகும். லைக் இப்போ இந்த ஏஐ சவுண்ட் ப்ரோ மற்ற இது எல்லாமே டிவி ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணால் தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் தான் என்னோடய ப்ரிஃபர்ட் மோட், அதிலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இதெல்லாமும் இன்டர்னல் டிவி ஸ்பீக்கர் சூஸ் பண்ணால் தான் எனேபிள் பண்ண முடியும். ஸோ நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் பேலன்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் போயிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் சிக்னேச்சர் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இன்ஸ்டாலேஷன் டைப். இப்போ நம்ம டெஸ்கில் வச்சுருக்கோம், அதனால் ஸ்டாண்டுன்னு சூஸ் பண்ணணும். இதுவே வால் மவுண்ட் பண்ணியிருந்தோன்னா வால் மவுண்டட்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்ட் ஸ்டேஜ் மாறும். டிவியே சவுண்ட் ஸ்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ இந்த C2 சீரீஸில் வந்துட்டு புதுசாக இன்க்ளூட் பண்ணதுன்னா இந்த ஆல்வேஸ் ரெடி, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண ஃபீச்சர்ஸ், ஏஐ சவுண்ட் ப்ரோ இது அதுன்ட்டுன்னு. ஸோ கேம் ஆப்டிமைசர் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இப்போ நம்ம திரும்பி போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுப்போம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை. அண்ட் பிக்சர் மோடையும் ஃபில்ம் மேக்கர் மோட்லேருந்து கேம் ஆப்டிமைசர் மோடுக்கு திரும்பி மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பிசி மானிட்டரை தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஃபில்ம் மேக்கர் மோடு வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை யூடியூபோ இல்லை வேறு ஏதாவது ஓடிடி ஆப்ஸோ யூஸ் பண்ணுறப்ப ஃபில்ம் மேக்கர் மோடு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேம் ஆப்டிமைசர் மோடு வச்சாச்சு. இப்போ மற்ற செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் வெர்ஷன் இப்போதைக்கு 3.11.35 ரெக்கார்ட் பண்ண டேட்டுக்கு தான் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். இப்போ ஹோம் பட்டன் அழுத்துனீங்கன்னா இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் இந்த ஆப் லிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு எல்ஜியோட ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இதுதான் எல்ஜி ஆப் ஸ்டோர். ஸோ மேலேயே கேட்டகரி வைஸாக பிரிச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆப்ஸ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் வந்துட்டு ஐஓடி ஆப்ஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்க்கணுன்னா இந்த ஹோம் டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இன்புட்ஸு, ஐஓடி டிவைசஸ்ஸு, அது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான க்யூரேட்டட் கண்டென்ட்லாம் அதுவாகவே காட்டும் கொஞ்சம். ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு இது ஹோம். ஸோ இப்போ ஹோம்க்கு அடுத்தபடியாக நம்ம இன்னொரு ஃபீச்சர் பார்க்க போகிறோம். அது என்னென்னா அலெக்ஸா. ஸோ இதில் அலெக்ஸா இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம தனியாக ஒரு எக்கோ டிவைஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம ஐஓடி டிவைசஸ் அண்ட் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனாலும் இதை வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். Alexa, what's the time now? The time is 10:53 p.m. ஸோ இந்த மாதிரி அலெக்ஸாவில் வந்துட்டு நம்ம என்ன கமெண்ட்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்துட்டு ஆல்வேஸ் ரெடி. அதாவது இந்த 2022 எல்ஜி சீரீஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற புது ஃபீச்சர். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு செட்டிங்ஸ் போய்க்கணும். ஸோ செட்டிங்ஸில் ஜெனரலில் வந்துட்டு ஆல்வேஸ் ரெடி அண்ட் எனேபிள் த ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம இப்போ பண்ணிட்டோன்னா டிவியில் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணோம், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாது, இந்த ஆல்வேஸ் ரெடி ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஸோ இதில் நம்ம ஏதாவது பிக்சர் வச்சுக்கலாம், ஆர்ட் பீஸ் மாதிரி, இல்லைனா அனிமேட்டட் வால்பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ அது வச்சிங்கன்னா அது அனிமேட் ஆகிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபுல் டைமும். அப்படி இல்லைனா நம்மளா சூஸ் பண்ணி ஏதாவது பிக்சர்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா ஆம்பியன்ட் சவுண்டுக்காக ஏதாவது சவுண்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு இதில் கிளாக், ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு கிளாக் ஓடிட்டு இருக்கும். அதை வச்சிட்டிங்கன்னா அண்டு இந்த கிளாக் வந்துட்டு அங்கங்கே ஸ்க்ரீனில் ஸ்விட்ச் ஆகிக்கும். ஏன்னா OLED பர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா. அதனால் கொஞ்சம் பிளேஸஸ் ஸ்விட்ச் ஆகும். ஸோ பேசிக்காக இதுதான் எல்ஜி C2 பற்றின ஓவர்வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Arigato minasan.